சற்று முன் திருமாவளவன் திடீர் நீக்கம், திமுகவில் பரபரப்பு, ஸ்டாலின் அவசர ஆலோசனை. அதாவது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாநில அரசியல் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய கூட்டணி கணக்குகளால் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது. குறிப்பாக ஆளும் திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி பங்கீடு மற்றும் அதிகார பகிர்வு விவகாரங்களில் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டது. கட்சியின் அங்கீகாரம் மற்றும் வாக்கு வங்கி வளர்ச்சியை சுட்டிக்காட்டி வரும் தேர்தலில் இரட்டை இலக்க தொகுதிகளை விசிக கோருவதாக தகவல்கள் வெளியானது. காங்கிரசுக்கு அதிக சீட் கொடுத்தது மற்றும் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆகிய கட்சிகளின் வரவை காரணம் காட்டி திமுக தலைமை இதற்கு இணங்க தயக்கம் காட்டினால் அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தோடு விசிக ஒரு மாற்று முடிவை எடுக்கக்கூடும் என்ற விவாதம் அரசியல் வட்டாரத்தில் வலுத்துள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிகளான சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகியவையும் திமுகவின் சில செயல்பாடுகளால் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தொழிற்சங்க உரிமைகள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் திமுக அரசு காட்டும் சுணக்கம் இடதுசாரி கட்சிகளிடையே ஒருவித நெருடலை ஏற்படுத்தி உள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக உள்ளனர். கடந்த தேர்தல்களைப் போலவே குறைவான தொகுதிகளை வழங்க திமுக முன்வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் அடுத்த கட்ட நகர்வு குறித்து தீவிரமாக யோசிக்க வாய்ப்புகள் உள்ளது. இது திராவிட பேடி இயக்கங்களின் பிடியில் இருந்து இடதுசாரிகள் விலகும் ஒரு புள்ளியாக அமையலாம். மறுமுகம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நிலைப்பாடும் இந்த முறை கேள்விக்குறியாகவே இருந்தது. 2026 தேர்தலில் தன்னுடைய மகனும் கட்சியின் முதன்மை செயலாளருமான துரை வைகோவின் அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு போதிய தொகுதிகள் கிடைக்குமா அல்லது உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்படுமா என்ற குழப்பம் நீடிக்கிறது. ஒருவேளை திமுகவின் கர்ம குறையும் பட்சத்தில் வைகோ தன்னுடைய நீண்டகால அரசியல் அனுபவத்தை கொண்டு புதிய திசையை நோக்கி பயணிக்க தயங்க மாட்டார் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கணிப்பாக உள்ளது. அந்த வகையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. எனவே மு.க. ஸ்டாலின் முதல்வர் பதவியில் அமர்ந்தார். கடந்த 5 வருடங்களில் எந்த சிக்கலும் இல்லாமல் ஆட்சியை நடத்தி முடித்துவிட்டார். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க உள்ளது. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயின் தாவேகா என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. விஜய் 15% மேல் வாக்குகளை வாங்குவார் என கருத்து கணிப்புகள் சொல்வதால் இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக நிறைய கட்சிகளை தங்களின் கூட்டணியில் சேர்த்திருக்கிறது திமுக. அதிமுக ஆட்சியில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ. பன்னீர்செல்வத்தை கூட திமுகவில் இணைத்திருக்கிறார்கள். அதேபோல முதல் முறையாக தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இதற்காக அந்த கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை பல நாட்களாகவே நடத்தி வருகிறது. இதுவரை காங்கிரஸ் 28, சிபிஐ 5, மதிமுக 4, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 2, மமக 2 தொகுதிகள் என ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேமுதிகவிற்கு 7 சீட்டு வரை கொடுப்பதாக திமுக சொல்லி வருகிறதாம். ஆனால் அதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு 6க்கும் குறைவான தொகுதிகளை கொடுக்க திமுக முடிவெடுத்தது. ஆனாலும் இந்த இரண்டையும் அந்த கட்சிகள் ஏற்கவில்லை. எனவே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வந்ததாகவும் சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் திமுக விசிக கூட்டணி இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்த நிலையில் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது. விசிகவுக்கும் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என விசாரித்தோம். நம்மிடம் பேசிய விசிக முன்னணி நிர்வாகிகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 சீட்டுகளை பெற்று 4 தொகுதிகளில் வென்றது விசிக. இந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு பக்கபலமாக இருந்து கட்சியின் கட்டமைப்பையும் வலுப்படுத்தினோம். இதற்கிடையில் மாநில கட்சியாக அங்கீகாரமும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் மூலம் பெற்றோம். ஆகவே 12 தொகுதிகளை பெற்று குறைந்தது 7 இடங்களில் வெல்ல வேண்டும் என்பது விசிகவினரின் கருத்து. ஆகவே முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டார் எங்கள் தலைவர். குறைந்தது 7-8 தொகுதிகளை திமுக கொடுத்தால் தலைவர் கையெழுத்திட வாய்ப்பு உண்டு என்றனர். இது குறித்து அறிவாலய வட்டாரத்தில் விசாரித்தோம். விசிக 10 தொகுதிகள் பெறக்கூடிய அளவுக்கு ஆளுமையான கட்சி என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அவ்வளவு ஒதுக்க முடியாது. விசிகவுக்கு 6 தொகுதிகள் கொடுக்கலாம் என பேச்சுவார்த்தை குழு பரிந்துரைத்துள்ளது. இதற்கிடையே முதல்வரை சந்தித்து
கூடுதல் தொகுதி தர வேண்டும் என கோரியிருக்கிறார் திருமா. இதற்காக அவர் 9 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. குறிப்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக தொகுதி பங்கீடு குழு விசிக தரப்புக்கு கடந்த தேர்தலைப் போலவே 6 தொகுதிகளே தேவைப்பட்டால் ஓரிரு கூடுதல் தொகுதிகளை தலைமையிடம் கேட்டு தரலாம், இரட்டை இலக்கத்தில் ஆசை வேண்டாம் என தெளிவாக தெரிவித்துள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த திருமாவளவன் குழுவுடனான பேச்சிலிருந்து வெளியேறியதாக தகவல்கள் வெளியானது. அடுத்த சில நாட்களில் திருமாவளவன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து தொகுதி பங்கீடு கொடுத்து வலியுறுத்தியுள்ளார். ஆனாலும் ஸ்டாலின் தொகுதி பங்கீடு குழுவுடன் தான் பேச வேண்டும் என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் திருமாவளவன் குழுவுடன் பேச தயக்கம் காட்டி வருகிறார். முதல்வருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண விரும்புவதாக விசிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விசிக தரப்பிலிருந்து இரட்டை இலக்கத்திற்கு குறைவான தொகுதிகளை ஏற்க மாட்டோம் என உறுதியாக கூறப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விரைவில் தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு இறுதி செய்யப்படும் என திமுக தெரிவித்துள்ள நிலையில் தேமுதிகவுடன் பேசிய பின்னரே விசிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறியுள்ளது. விசிக இல்லாமல் திமுக தேர்தலை எதிர்கொள்ளாது. எனவே நாங்கள் விரும்பியபடி இரட்டை இலக்க தொகுதியில் போட்டியிடுவோம் என விசிக நிர்வாகிகள் தெரிவித்தும் வருகின்றனர். திமுக தரப்பில் புதிய கூட்டணி கட்சிகளை சேர்த்ததால் தொகுதி ஒதுக்கீடு சிக்கலாகி உள்ளது. விசிக கட்சியின் வலிமை மற்றும் கட்சி நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் 10 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என சில வட்டாரங்கள் கூறுகின்றன. திமுக 8 தொகுதிகள் வரை பரிசீலிப்பதாக தகவல்களும் சொல்லப்பட்டு வந்தது. இந்த இழுபறி தொடர்ந்தால் கூட்டணியில் பதட்டம் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளன. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தரப்பிலிருந்து அதிருப்தி எழுந்துள்ளது. கடந்த 2021 தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக இந்த முறை குறைந்தது 12 தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள். அதிலும் முக்கியமாக திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக அரசியலில் நீண்ட காலமாக இணைந்து பயணித்து வரும் கூட்டணி உறவை கொண்டுள்ளன. இந்த உறவு வெறும் தேர்தல் வசதிக்காக மட்டுமில்லாமல் சமூக நீதி, மதச்சார்பின்மை, தலித் உரிமைகள், பாஜக எதிர்ப்பு போன்ற கொள்கை அடிப்படையில் வலுப்பெற்றதாக உள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வலியுறுத்தி வருகிறார். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் திமுக கூட்டணியில் விசிக இடம்பெற்று வருகிறது. 2011 சட்டமன்ற தேர்தலில் விசிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் 2016 மற்றும் 2021 தேர்தல்களில் அது 6 தொகுதிகளாக குறைக்கப்பட்டது. இதனால் விசிக தரப்பில் சில அதிருப்திகள் எழுந்தாலும் பாஜகவின் மதவாத அரசியலை தடுக்க வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் கூட்டணியை தொடர்ந்து வருகிறார்கள். விசிக தன்னை வெறும் இடங்களுக்காக பேரம் பேசும் கட்சியாக கருதவில்லை என திருமாவளவன் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறார். தற்போது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்தும் வருகின்றன. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் 28 தொகுதிகள், மதிமுக 4, ஐயுஎம்எல் 2, மனிதநேய மக்கள் கட்சி 2 உள்ளிட்ட சில கட்சிகளுடன் ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் தொகுதி பங்கீடு குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்தியும் வருகின்றனர். இந்த நிலையில்தான் நீண்ட காலமாக கூட்டணியில் உள்ள எங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுக்காமல் புதிதாக இணைந்துள்ள கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்தது திருமாவளவனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்ததால் பேச்சுவார்த்தை குழுவுக்கு அவர் வரவில்லை. இதனால் கோபமடைந்த ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனை கூட்டணியிலிருந்து நீக்கி அதிரடி உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திருமாவளவன் நீக்கம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.